கல்யாணம் வந்து எதிர்பார்ப்பு குறைஞ்சிதான் முடிஞ்சிடும். கல்யாணம் எதிர்பார்ப்பு குறைச்சிக்கணும், தேவையில குறைச்சிக்கணும். அப்படி குறைச்சாங்கன்னா கல்யாணம் விரைவில் நடக்கும். அதான் ஆண்களையும் தான், பெண்கள் கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும் எல்லாருக்குமே உண்டு. என்னன்னு கேட்டீங்கன்னா எதிர்பார்ப்பை குறைச்சிக்கணும். இந்த மாதிரி சுயவரத்தை கலந்துங்கன்னா கண்டிப்பா 30-32 வயசுல கொஞ்சம் ஈஸியா இருக்கு. 90க்கு மேல எல்லாம் கொஞ்சம் இதா தான் இருக்கு. ஆனா அவங்களுக்கும் உண்டு, முயற்சி பண்ணிட்டா. அதுதான் அடிக்கடி நம்ம சொல்லுவேன், தெய்வத்தால் ஆகாதினும் முயற்சி மெய்வர்த்த கூலி தரும். தெய்வமே கை விட்டா கூட நீ மாசமா சுயவரத்தை கலந்தீங்கன்னா உங்க பிள்ளைக்கு கண்டிப்பா வரும். ஆனா ஏற்ற நேரங்களில் ஏற்ற தருணங்களில் திரும்ப நடக்கும். வெளியூர்ந்து வராங்க, நான் வெளியூர் மேக்ஸிமம் வரான்னு சொல்றேன். என்ன பண்றீங்க, வந்து கலந்துங்க, எனக்கு போட்டோ அனுப்புங்க, நான் சொல்லி பார்த்து சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். திருமணம்ன்றது சொர்க்கத்தில் நிச்சயப்படுது. நம்ம ஒரு கருவியா இருந்து பண்றோம். ஆனா ஏற்ற நேரங்களில் ஏற்ற தருணம் நடப்பது நடப்பது. இப்ப மறுமணத்துக்கு பண்றீங்களா? மறுமணத்துக்கு பண்றோம். என்ன வயசு இந்த வயசா, ஏன்னா சின்ன வயசும் பண்றோம். சில வயசானவங்க வாழ்க்கை துணை வேணும்னு கேட்கறாங்க. தனிமையில இருக்க முடியல, எல்லாமே தனிமை அவங்களுக்கும் நம்ம சில பண்ணி தான் வைக்கிறோம்.